தமிழ் படங்கள்ல ரொம்ப நல்ல விஷயம். முதல் முறை வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல கப்பல் காமிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா தொடர்ந்து படங்கள் வரும்போது தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற பாலிப்பு சார்ந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு தமிழ் கப்பலே காமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, தேட்டரும் போது இவங்க இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க, அங்க இருந்து இங்க ஆட்கள் வந்து நாடகம் பண்றாங்க, வைக்கிறாங்க. அப்படி நீங்க இன்னைக்குமே அந்த இண்டோஸ்டம் தேட்டர் பாண்டிச்சேரி போனீங்கன்னா வெறும் தமிழ் பீப்புள் மட்டும் அதுல இல்ல, பலதரப்பட்ட மக்கள் இங்க. லவ்ன்றது ஒரு குறுகிய இதுக்குள்ள இல்லாம இது மொழி கடந்து இனம் கடந்து வெவ்வேறு இது ஒரு யூனிவர்ஸ் தானே. அதுக்காகத்தான் வந்து அவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்கள அவங்க வந்து ஃபாரின் செலவும். அதுக்கப்புறம் ஏன்னா பாண்டிச்சேரினா ஃபாரினர்ஸ் நிறைய அங்க இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து தேட்டர்ல இருந்தால ஆக்சுவலா பேசுறது அவரு. அதனால அவர் அங்க போய் தான் அந்த கேரக்டர்லாம் வந்து நம்ம வந்து எடுத்தேன், அந்த ஆளை வந்து தேர்வு பண்ண, அந்த நண்பர் வந்து தேர்வு பண்ணேன். சோ அப்படித்தானே ஒழிய தமிழ் ஆட்கள் காட்டக்கூடாதுன்னு எந்த நோக்கமும் இல்ல. இனி வரக்கூடிய இதுகள்ல இது சரி பண்ணலாம். காதல் வந்து தேசம் கடந்தது. நாம எப்படி வந்து பாலினம் கடந்தது, மதம் கடந்தது, சாதி கடந்தது, பாலியல்பு கடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இந்த சொசைட்டி வச்சிருக்கல ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஸ்டீரியோ டைப். திருப்பி இட்ஸ் தமிழ் கல்ச்சர், திருப்பி நான் ஒரு தமிழ் கல்ச்சர் பார்ட்னர் ஏதாவது தேடணுமா, இந்த எக்ஸ்ப்ளோர் விஷயங்கள் இருக்குல்ல, அந்த லவ் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லும் போது தட்ஸ் வாட் அந்த படத்துல வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமா நான் பாக்குறேன்.